என்ன செய்தி கேட்டீர்கள்? உண்மையான ரட்சிப்பா மனம் திரும்புதலா? உண்மையான மனம் திரும்புதலா ரட்சிப்பா? உண்மையான மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல் உண்மையான ரட்சிப்பு. உண்மையான மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் உண்மையான ரட்சிப்பு, இவைகளை குறித்து நாம் பார்த்தோம். ஏன் உண்மையான மனம் திரும்புதல் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்பதை குறித்தும், உண்மையாக நாம் மனம் திரும்பி இருக்கும் போது அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தும் நான் உங்களோடு கூட இன்றைக்கு பேச விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன செய்தி தான். பிரைஸ் காட். கர்த்தர் என்னோட பேசணும், நம்மோட பேசணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். தாகம் உள்ளவன் மேல்தான் தண்ணீரை கர்த்தர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளில நம்மோடு கூட தம்முடைய வசனத்தை கொண்டு இடைபடும்படியாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் தாமே ஹல்லேலூயா நம்மோடு கூட ஹல்லேலூயா இடைபடும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட். பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, பேசுங்க, என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. மெய்யான மனம் திரும்புதலின் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்ளும்படியா என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. எல்லாரும் 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 என்னோடு பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் 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 பேசுங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகா கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த பிதாவே, என்னோடும் எங்களோடும் பேசும் பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் பேசணும் ஆண்டவரே. பிதாவின் ஆவியானவர் நீங்க தான் பேசணும், என்னோடு பேசணும், எங்களோடு பேசணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம். கிருபை எங்களோடு இருப்பதாக. அடிமையின் நாவை அபிஷேகம் பண்ணி, உம்மை அல்லாமல் ஹூராபாலாக்கி ஆந்தனா என்னாலே ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த காலை வேளையில தேவ ஆவியானவர் தெளிந்த நீராய் எங்கள் நடுவிலே நீர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர், எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர். பரிசுத்த தெய்வம், ஹல்லேலூயா, எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை கர்த்தர் நீர் பக்குவப்படுத்தும். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நல்ல நிலங்களாய் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. தேவ கிருபை உங்க பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து உங்க பிள்ளைகளை கர்த்தர் நீங்க பொறுப்படுத்து நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். கிருபை கூட இருப்பதாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த வாரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து அவர் நல்ல ஒரு செய்தியை அவர் கொடுத்தார். அநேகருடைய உள்ளங்கள் தொடப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 13வது அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம் ரெண்டையும் வாசிங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால், நீங்கள் மனம் திரும்பாமல் போலாம், எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி அல்லவென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ரெண்டு வசனமும் ஒரே செய்தியை தான் சொல்லுது. அப்படி அல்ல வென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆண்டவர் இதை யாருக்கு சொன்னார்? யார் வந்து அவரிடத்துல சொன்னாங்க? ஆண்டவரே, சீலோவாம்ல கோபுரம் இடிந்து விழுந்து இத்தனை பேர் என்ன செஞ்சிட்டாங்க? செத்து போய் விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து இயேசுவின் இடத்துல அவர்கள் சொல்லும் போது, அந்த 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. பிலாத்து சில கலிலேயருடைய ரதத்தை
ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். ஆ, அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் ஆ, அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். ஆ, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஆ, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே ஆ, மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் ஆ. அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? நீங்கள் நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு அப்படி சொல்லுகிறேன். அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். வாசிங்க. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. 18 பேரை கொன்றதே. எருசலேமில் குடியிருக்கிற எருசலேமிலே குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அந்த கலிலேயர்கள் அத்தனை பேரும் படுபாவிகள். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த சீலோவாமிலே அந்த கோபுரம் இடிந்து விழுந்து மரித்து போனார்களே, அவர்கள் அத்தனை பேரும் படுபாவிகள். இப்படிதான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் தங்கள் வாழ்க்கையிலே நடக்காததினால் சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? இப்படி மரித்து போனார்கள். கலிலேயர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. ஆகையினால் இவர்கள் எல்லாரும் பாவிகள் என்று அவர்கள் தங்கள் வாயை திறந்து சொல்லாவிட்டாலும் எதற்காக இதை சொல்லுகிறார்கள் என்பதை இயேசு புரிந்து கொண்டார். நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோம், எதை வைத்து பேசுகிறோம் என்பது எல்லாம் மனிதனுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனா நம்ம இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் வேற இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம எதை மனதிலே வைத்துக் கொண்டு இதை பேசுகிறோம் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலே கலிலேயருடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த சம்பவங்களை, அதே போல சீலோவாமிலே கோபுரம் இடிந்து விழுந்து அநேகர் மரித்து போன சம்பவங்களை அவர்கள் மனதிலே வைத்துக் கொண்டு சீஷர்கள் தன்னிடத்திலே பேசுகிறார்கள் என்பதை இயேசு புரிந்து கொண்டார். அதுவும் எதை மனதிலே வைத்து பேசுகிறார் என்று சொன்னால், எதை மனசுல வச்சுட்டு பேசுறாங்க? இவங்க அத்தனை பேரும் யாரு? பாவிகள். இவர்கள் அத்தனை பேர் யாருங்க? பாவிகள் என்று சொல்லி நினைத்து பேசுகிறார். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இவர்கள் அந்த ஜனங்களுடைய எண்ணம் முழுவதும் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் யாரு? மனம் திரும்பினவர்கள். நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள். நம்ம பரிசுத்தவான்களாய் இருப்பதினால தான் நமக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நிகழவில்லை. நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இயேசு சொல்லுகிறார், இத்தனை காலமாய், இத்தனை வருடங்களாய், இத்தனை நாட்களாய் தன்னை பின்பற்றி கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால். யாரை பார்த்து? சீஷர்களை பார்த்து, தன்னை பின்பற்றுகிறவர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் இப்படியே ஆகும். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் இப்படிதான் என்ன செய்வீர்கள்? கெட்டு போவீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். இந்த மனம் திரும்புதல் சீஷர்களிடத்திலே இருந்ததா என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் மனம் திரும்பி இருந்தார்கள். போன வாரம் தெளிவாய் அருமையான தேவனுடைய தாசன் பேசினார் இல்லையா? ஆனால் சீஷர்களிலே சிலர் பார்த்தீங்கன்னா மனம் திரும்பி இருந்தார்கள், ஆனால் மனம் திரும்பவில்லை. எப்படிங்க? அவர்கள் மனம் திரும்பி இருந்தார்கள், ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. இதை எரேமியா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், எரேமியா 3:10, இவைகள் எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய, இவைகள் எல்லாவற்றையும் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி, யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே அவள் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்ப ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் இப்படியே ஆகும். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் அப்படியே ஆகும். அப்ப சீஷர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதா என்று சொன்னால், சீஷர்களும் கூட கள்ளத்தனமான மனம் திரும்புதல்கள் அவர்களிடத்திலேயும் இருந்தது. என்ன இருந்தது? கள்ளத்தனமான மனம் திரும்புதல். அந்த எரேமியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க திரும்பவும் வாசித்து பாருங்களேன். இவைகள் எல்லாவற்றையும் கண்டும். அப்ப அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, அந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஏதோ காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆமென். கண்டாவது மனம் திரும்பட்டும், அவர்கள் கண்டாகிலும் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி அவர்கள் காணும்படியாக எதற்காக கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் செஞ்சாரா? அதை பார்த்தாவது இந்த ஜனங்கள் என்ன செய்யட்டும், மனம் திரும்பட்டும் என்று சொல்லி. இவைகள் வாசிங்க. இவைகள் எல்லாம் கண்டும், இவைகள் எல்லாவற்றையும் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரி துரோகி, அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? துரோகின்னு. முழுசுமா மனம் திரும்பாம இந்த கள்ளத்தனமான மனம் திரும்புதல் சிலர்கிட்ட இருக்கும். அது போன வாரம் அவர் அழகா சொன்னார். கள்ளத்தனமான மனம் திரும்புதல் சிலர்கிட்ட இருக்கும். அந்த கள்ளத்தனமாய் மனம் திரும்பின அவர்கள், ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் எனக்கு துரோகிகள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நான் இத்தனை காரியங்களை அவர்கள் கண்கள் காணும்படிக்கு நான் செய்தும், அவர்களுடைய கண்கள் காணும்படிக்கு நான் செய்தும், அவர்கள் காதுகள் கேட்கும்படிக்கு நான் எல்லாவற்றையும் எடுத்து உரைத்தும், அவர்கள் மனம் திரும்பாமல் போனபடியினாலே அவர்கள் துரோகிகள். அவர்கள் யாரு? துரோகிகள். பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லைங்க, புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நீங்க வாசித்து பாருங்கள். மத்தேயு 11வது அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், மத்தேயு 11:20-21, Matthew chapter 11 verse 20 and 21. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால், பலத்த கிரியைகளை ஆண்டவர் அந்த பட்டணங்களிலே செய்தார். எதற்காக? சில பட்டணங்கள்ல போய் ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய தகுதிக்கு மிஞ்சின கிரியைகளை அவர் செய்தார். அற்புத அடையாளங்களை செய்தார், ஆச்சரியமான காரியங்களை செய்தார், விடுதலையை கொடுத்தார். இத்தனை காரியங்களையும் கர்த்தர் செய்தார். வாசிங்க. செய்ய கண்ட பட்டணங்கள், ஆண்டவர் செய்ததை கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால், அப்படியானால் கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே பலத்த காரியங்களை செய்கிறார். இதற்காக செய்கிறாரா? சொல்லுங்க. ஆண்டவர் எதனால சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், பலத்த கிரியைகளினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஜனங்களுக்கு தன்னுடைய ரட்சிப்பை விளங்க பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் அதை சொல்லும் போது சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே, ஆனால் இந்த ரட்சிப்பை உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் நாம் கவலையற்றிருப்போமே, ஆனால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் நிச்சயமா உண்மையாய் மனம் திரும்பினவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்றால், உண்மையாய் மனம் திரும்பாமல் கள்ளத்தனமாய் மனம் திரும்பின துரோகிகளுக்கென்று பெரிய நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். கள்ளத்தனமாய் மனம் திரும்பின துரோகிகள். வேதத்தில் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா
சிலர் இருக்கிறார்கள் அப்படி கள்ளத்தனமாய் மனம் திரும்பின துரோகிகள். பார்வோன் அவன் கள்ளத்தனமாய் மனம் திரும்பின துரோகி. அவனுக்கு தன் வாழ்க்கையிலே தன்னுடைய தேசத்திலே கொடுமையான சம்பவங்கள் வாதைகள் ஏற்பட்ட போது அவன் என்ன செஞ்சான்? கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய ஊழியர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். மனம் திரும்பினது போல அவன் செயல்பட்டான். மனம் திரும்பினது போல என்ன செஞ்சான்? செயல்பட்டான். இத பாவம் மோசைக்கும் ஆரோனுக்கும் ரொம்ப சந்தோஷம். யார் மனம் திரும்பிட்டா? யார் மனம் திரும்பிட்டா? பார்வோன் மனம் திரும்புதல் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஓ, பார்வோனே என்ன செஞ்சிட்டாரு? மனம் திரும்பி விட்டார் என்று சொல்லி மகிழ்ச்சியா இருந்தான். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் செய்யல, மோசையும் ஆரோன், அப்பா மனம் திரும்பிட்டாங்க, மனம் திரும்பின இவங்க மேல நீங்க இரக்கமா இருக்கணும். ஆண்டவரே, பார்வோனே மனம் திரும்பிட்டான், அவன் மேல வச்சிருக்கிற வாதைகள் எல்லாம் எடுத்து போடுன்னு கெஞ்சினதுனால பார்வோனுடைய மனம் திரும்புதலை கண்டு ஆண்டவர் ஏமாறல. இந்த 2 ஊழியக்காரர்களும் ஜெபித்ததுனால என்ன செஞ்சார்? ஆண்டவர் வாதைகளை எடுத்து போட்டார். ஆனா திரும்பவும் என்ன செய்யல? சொல்லுங்க. பழைய நிலைமை அவனை விட்டு கொஞ்சமும் மாறவில்லை. இதுதான் கள்ளத்தனமாய் மனம் திரும்பின ஒரு அனுபவம் இல்லையா? கள்ளத்தனமாய் மனம் திரும்பின அனுபவம். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. பலத்த கிரியைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மன மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஆமென். புரியுதாங்க? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கோரோசினே உனக்கு ஐயோ, கோரோசினே உனக்கு ஐயோ, கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. நல்ல கவனிங்க. இந்த கோரோசினிலையும் பெத்சாயிதாவிலையும் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தார். பலத்த கிரியைகளை செய்தார். எதற்காக? அந்த கோரசினும் அந்த பெத்சாயிதாவும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தான் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். ஆனால் அவர்களோ அந்த நேரம்தான், அந்த நேரம், எந்த நேரம்? பலத்த கிரியைகளை செய்யும் போது பார்வோனை போல தங்களை ஆண்டவருக்கு சொல்லுங்க அர்ப்பணித்தார்கள். உண்மையான மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ளே இல்லை. அப்ப பார்வோனை போல கள்ளத்தனமாய் மனம் திரும்பினார்கள். யூதாஸ் காரியத்தை போல கள்ளத்தனமாய் அவர்கள் மனம் திரும்பினார்கள். அதே போல வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆகானை போல அவர்கள் கள்ளத்தனமாய் என்ன செய்தார்கள்? மனம் திரும்பினார்கள். என்ன செஞ்சாங்க? கள்ளத்தனமாய் அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆனா உண்மையான அந்த மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ளே இருக்கவில்லை. அந்த உண்மையான மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ள இருக்கல. அந்த உண்மையான மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ள இல்லாததுனால யார் யாரெல்லாம் உண்மையா மனம் திரும்பலையோ, யூதாஸ் உண்மையா மனம் திரும்பல, நாண்டு கொண்டு செத்தான். ஆகான் உண்மையாய் மனம் திரும்பல, தவறு செஞ்சேன் என்பதை ஒத்துக்கொண்டான், ஆனால் மனம் திரும்பவில்லை. அதனால் நடந்த சம்பவம் என்ன? அவன் கல்லறிந்து கொல்லப்பட்டான். பார்வோனுடைய நிலைமை என்ன? பார்வோன் உண்மையாகவே மனம் திரும்பவில்லை, அவன் செங்கடலிலே அழிக்கப்பட்டான். 3 பேரையும் பாருங்க, மொத்தத்துல புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் எனக்குள்ளே இல்லை என்றால் எனக்கு மொத்தத்துல எங்கனாலும் எனக்கு அழிவுதான் உண்டு. எனக்கு என்ன உண்டு? அழிவுதான் உண்டு. நான் பார்வோனை போல ஒன்னு செங்கடல்ல மூழ்கடிக்கப்படுவேன், இல்லை என்று சொன்னால் நான் ஆகானை போல கல்லறிந்து கொல்லப்படுவேன், இல்லை என்று சொன்னால் நானே எனக்கு கழுத்துல தூக்கு மாட்டி கொள்ளுவேன். புரியுதா? உண்மையா மனம் திரும்பலனா அவன் சமாதானத்துக்குள்ளே நிம்மதியாய் பிரவேசிக்க முடியாது. அவன் நித்தியம் எங்கே இருக்கும் என்று சொன்னால் சத்தியத்தின்படி பாதாளத்துக்குள்ளே தான் அவன் கடந்து போவான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு புரியுதா? இதை யாருக்கு ஆண்டவர் சொன்னார்னு பார்க்கணும். நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் புரியுதா? ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லவில்லை, நல்ல வேலைப்பா நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லல. அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் காலரை தூக்கி விட்டுருப்பான். யார் சொல்லிட்டா? நம்மளை பார்த்து ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஆனா தன்னோடு கூட இருந்து
தன்னோடு ஊழியம் செய்கிற சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்களும் மனம் திரும்பாவிட்டால், நீங்களும் தூங்காமல் முழித்திருக்காவிட்டால். புரியுதா? நல்லா கவனிக்கணும். நீங்களும் மனம் திரும்பாவிட்டால். ஆமென். யாரை பார்த்து சொல்லுகிறார்? சீஷர்களுடைய நினைப்பு என்ன நினைப்பு? நாங்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டோம். நாங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? மனம் திரும்பி விட்டோம். மனம் திரும்புதல் என்பது 50% ரட்சிப்பு அல்ல, பரிபூரணமாய் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்பது. ஆமென். ஹல்லேலூயா. பரிபூரணமாய் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பக்கத்திலும் ஒரு மாற்றம், எல்லா பக்கத்திலும், வாழ்க்கையின் எல்லா பக்கத்திலும் ஒரு மாற்றம். அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் மனம் திரும்புதல். நாம் அப்படி மனம் திரும்பினால் நமக்கு உள்ள ஆசீர்வாதங்கள் எவைகள் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாசியுங்கள். உண்மையாய் நான் மனம் திரும்பி விட்டால். நெகேமியா 9வது அதிகாரம் 28வது வசனம். உண்மையாய் நான் மனம் திரும்பி விட்டால் அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி நல்லா கவனிக்கணும். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போது, அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலையாக்கி விட்டீர். அநேகம் தரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பெல்லாம் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் நீர் அவர்களுக்கு பதில் கொடுத்தீர். ஹல்லேலூயா. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். நல்லா கவனிங்க. இதுதான் கள்ளத்தனமாய் மனம் திரும்புறது. அவர்கள் இளைப்பாறுதல் இல்லாம இருந்தாங்க. அவர்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுத்தேன். நான் அவர்களுக்கு இளைப்பாறுதல், நிம்மதி, அவர்கள் விரும்பின அத்தனையும் நான் அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய திரும்பவும் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? திரும்பவும் கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தர் விரும்பாத, புரியுதாங்க? கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தர் விரும்பாத காரியத்தை எத்தனை பேர் திரும்ப இத்தனை சத்தியங்களையும் கேட்ட பிறகும் திரும்ப அதே காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது உண்மையான மனம் திரும்புதல் உன்னிடத்திலே இல்லை. உண்மையான மனம் திரும்புதல் உன்னிடத்திலே இல்லை. அப்ப உண்மை அந்த மனம் திரும்புதல் இல்லாததுனால கர்த்தர் என்ன செஞ்சாரா? இளைப்பாறுதல் எல்லாவற்றையும் எடுத்து போட்டார், நிம்மதியை எடுத்து போட்டார். திரும்ப அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்தபோது ஆண்டவர் அவர்களை என்ன செய்தாரா? அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அதை பெற்ற உடனே மீண்டும் என்ன செய்தார்களா? மீண்டும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். இது எல்லாருமே அப்படிதான் இருப்பான் போல. என்ன? பார்வோனும் அப்படிதான் இருக்கான், எகிப்தியனும் அப்படிதான் இருக்கான், இஸ்ரவேலனும் அப்படிதான் இருக்கான். வித்தியாசமே இல்ல. ரட்சிக்கப்பட்டவனும் அப்படிதான் இருக்கான், அவன் தான் இஸ்ரவேலன். அவனும் அப்படிதான் இருக்கான். ரட்சிக்கப்படாத பார்வோனும் அப்படிதான் இருக்கான். மொத்தத்துல பார்க்க போனா ரெண்டுமே மனம் திரும்பாத கேஸா தான் இருக்கும் போல. ரெண்டும் மனம் திரும்பாத கேஸ் தான். அவனும் அப்படிதான் பண்றான். யாரு? பார்வோன் கள்ளத்தனமாய் தான் மனம் திரும்புறான். காரியம் ஆகிற வரைக்கும் மோசே, ஆரோன், வாப்பா, உங்க ஆண்டவர் தான் வல்லவரு, நான் அதை ஏத்துக்கிறேன்ப்பா, அதனால நீர் இப்ப என்ன செய்யும்? ஜெபம் பண்ணும். இந்த வாதையெல்லாம் நீங்கிட்டா போதும், நாங்க இயேசுவையே தெய்வம்னு கும்பிடுவோம். நாங்க வேணா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். எப்படி? எல்லாம் கவனிங்க. நாங்க என்ன செய்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். அப்படி எல்லாம் சொன்னா உடனே மோசைக்கும் ஆரோனுக்கும் ஒரே சந்தோஷம். பரவாயில்லையா, நம்ம ஊழியத்துல யார் ரட்சிக்கப்பட்டா?
அது ஒரு பெரிய சந்தோஷம் தானையா. நான் அவங்கள குறையா சொல்லல. பார்வோன் கடின இருதயம் உள்ளவன். அவன் ரட்சிக்கப்படுறதுங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது எளிதான ஒரு காரியமே அல்ல. ஆனால் மோசே ஆரோனுடைய ஊழியத்துல மனம் திரும்புதல் அவ்வப்போது யாருக்கு உண்டானது? பார்வோனுக்கு உண்டானது. ஆனா எப்படி வரல? முழுமையா வரல இல்லையா? முழுமையா என்ன செய்யல? மனம் திரும்பல. திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதிச்சு எல்லாவற்றையும் நன்மையா செஞ்சு விட்டா திரும்பவும் பழைய நிலைமைக்கு என்ன செஞ்சிருவான்? ஆயிருவான். திரும்ப பாத்தீங்கன்னா ஆண்டவரை அவர்கள் என்ன செய்வார்கள்? கூப்பிடுவார்கள். கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு சொல்லுங்க பதில் கொடுத்து அவர்களை விடுவிப்பார். இந்த 9:28 அதுதான் சொல்லி இருக்கு. வாசிங்க. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ, அவர்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுத்த போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் மீண்டும் பொல்லாப்பு தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அந்த சத்துருக்களுடைய கையிலே ஒப்புவித்தீர். ஜனங்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ. இதுல இருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எப்பொழுது கர்த்தர் நம்ம விரும்பாத சூழ்நிலைகள் கையில நம்மளை ஒப்பு கொடுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம விரும்பாத வியாதிகள் கையில நம்மளை ஒப்பு கொடுத்துறாரு. நம்ம எப்படா சாவோன்னு காத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், அவன் கையில ஒப்பு கொடுத்துறாரு. ஆனா அவனால நமக்கு சாகடிக்க முடியாது, அது அடுத்தது. அவன் கையில ஒப்பு கொடுத்துறாரு. அப்படி நம்முடைய விடுதலை காண வேண்டும் என்று எவன் விரும்பிக்கிட்டு இருக்கானோ அவன் கண்ணுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுறாரு. நமக்கு நஷ்டம் ஏற்பட்டது கூட கவலை இல்லை. ஐயோ ஆண்டவரே, அவன் முன்னுக்கு என்ன நீர் வெட்கப்படுத்திட்டீரே. எனக்கு நஷ்டம் ஏற்பட்டது, கஷ்டம் ஏற்பட்டது, என் குடும்பத்துல இழப்பு ஏற்பட்டது, எனக்கு கவலை இல்லை. அவன் முன்னுக்கு நீர் எனக்கு இப்படி செஞ்சிட்டீரே, இதுதான் கவலை. நீ விரும்பாத சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்கிறார்னா ஒரு ரட்சிப்பை குறித்த கேள்வியை கர்த்தர்கிட்ட கேளு. ஆண்டவரை, உண்மையா நான் மனம் திரும்பிட்டேனா? சும்மா மார்பிள் அடிச்சு அழுது பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, ஏன் இப்படி பண்ணிட்டீரு? எனக்கு நஷ்டம் ஏற்பட்டது கவலை இல்லை, எனக்கு கஷ்டம் ஏற்பட்டது கவலை இல்லை, எனக்கு இது ஏற்பட்டது கவலையே கிடையாது. ஏன் நீர் அவன் முன்னுக்கு என்ன இப்படி செஞ்சீரு? ஏன் அவன் கையில என்ன ஒப்பு கொடுத்தீரு? வேற யார் கையில என்ன ஒப்பு கொடுக்க கூடாதா? நீ விரும்பாத சூழ்நிலை கையில கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுத்தாருன்னா ஆண்டவரை குறை சொல்லி ஏன் அப்படி செஞ்சீரு, ஏன் இப்படி செஞ்சீருன்னு கேட்காம இன்னையில இருந்து கேள்வியில ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆண்டவரே, உண்மையா நான் மனம் திரும்பி இருக்கேனா? மனம் திரும்பாத நேரத்துல தானே இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் சத்துருக்கள் கையில நீர் ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் விரும்பாத சூழ்நிலையிலே நீர் ஒப்பு கொடுத்தீர். அப்படியானால் நீர் அவர்கள் விரும்பாத பஞ்சத்திலே நீர் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். நீர் அவர்கள் விரும்பாத கொள்ளை நோய்களின் கையிலே நீர் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். இன்றைக்கு என்னையும் நீர் இப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறீரே. என்கிட்ட இருக்கிறது உண்மையான மனம் திரும்புதல் தானா? இந்த கேள்வியை கேளுங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மனம் திரும்பாத போதெல்லாம், அவர்கள் பாவம் செய்த போதெல்லாம், கர்த்தர் விரும்பாதவைகளை எல்லாம் செய்த போதெல்லாம் கர்த்தர் அவர்களை சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். இதுல இருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில என் மனம் திரும்புதல் பூரணமாய் இல்லாத போதுதான் கர்த்தர் நான் விரும்பாத சூழ்நிலைகளிலே என்னை ஒப்பு கொடுக்கிறார். எப்போ ஒப்பு கொடுக்கிறாரு? நான் விரும்பாத கண்ணீரிலே என்னை ஒப்பு கொடுக்கிறார். நான் விரும்பாத கசப்பின் கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறார். நான் விரும்பாத நபர்கள் கையிலே என்னை ஒப்பு கொடுக்கிறார். என் விழுகையை காண வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஜனங்களின் கண்களிலே என்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்படியானா என்னுடைய ரட்சிப்பை குறித்து ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்னு சொன்னா இதுல உள்ளவங்க அத்தனை பேர் அடைக்கப்ப கையை வைத்திருவீங்க. ஆனால் இங்க லூக்கா 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லவில்லை, நல்ல வேளை நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லல, நீங்களும் மனம் திரும்பாமல் போனால். அப்படியானா
அந்த சீஷர்களுடைய நினைப்பு நாங்கள் மனம் திரும்பி விட்டோம் என்று. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் உங்களை பார்த்து, உங்களுடைய மனம் திரும்புதலை குறித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். உங்களுடைய மனம் திரும்புதலை குறித்து நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கணும். அந்த 9:28 வாசிங்க திரும்பவும். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போது, அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போது உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய அவர்கள் உமக்கு முன்பாக மீண்டும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போது. நல்லா கவனிக்கணும். இப்பொழுது அவர்கள் உண்மையா மனம் திரும்பிட்டாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? என்னுடைய மனம் திரும்புதல் பூரணம் அடையாததுனாலதான், என்னுடைய மனம் திரும்புதல் கள்ளத்தனமான மனம் திரும்புதலா இருந்ததுனாலதான், என்னுடைய மனம் திரும்புதல் என்பது காரணத்துக்கு ஏதுவான மனம் திரும்புதலாய் இருந்ததுனாலதான். ஒரு பெண் ஒரு பையனை நேசித்தா. அந்த பையன் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மோக் பண்ணுவான். இவ அவங்கிட்ட சொன்ன வார்த்தை, நீ என்ன திருமணம் பண்ணணும்னு நினைச்சா முதல் கண்டிஷன் ஆலயத்துக்கு வரணும், 2வது கண்டிஷன் ஸ்மோக்கிங்க விடணும். அவன் சரின்ட்டான். ஆலயத்துக்கெல்லாம் வந்தான், ஞானஸ்நானம் எடுத்தான், ஸ்மோக்கிங்க விட்டான். காரணத்துக்காக எடுத்த ஞானஸ்நானம் காரணத்துக்காக, ஸ்மோக்கிங்க விட்டது காரணத்துக்காக. திருமணம் முடிந்தது, பழைய நிலைமைக்கே அவன் போய்விட்டான். வாசிங்க சிஸ்டர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ, அதற்கு பின்பு நீர் பரலோகத்திலிருந்து பாத்தீங்கன்னு சொன்னா வலது பக்கத்துல ஒரு வலி வந்துச்சு நெஞ்சில. என்னன்னு பார்த்தா ஈரல்ல சொல்லுங்க ஒரு புற்று. அதே மனுஷனுக்கு ஈரல்ல கேன்சர் வந்துருச்சு. உண்மையா அப்பதான் மனம் திரும்பினா. அவன் போதகரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, எனக்கு இன்னும் ஒரு முறை ஞானஸ்நானம் கொடுங்க. ஏற்கனவே எடுத்துட்டல்ல, நான் திருந்தாமலே எடுத்தது, இப்ப நான் திருந்தி எடுக்கிறேன். ஆமென். எப்பொழுது யாருமே விரும்பி என் கேன்சரே நீ என்னிடத்திலே வா அப்படின்னு யாராவது 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவானா? வெறுக்கிற ஒண்ணு, எல்லாரும் வெறுக்கிற ஒண்ணு. பரிசுத்தவான்கள் வெறுக்கிற வியாதி, பாவிகள் வெறுக்கிற வியாதி, துன்மார்க்கர்கள் வெறுக்கிற வியாதி. அந்த துன்மார்க்கர்கள் வெறுக்கிற வியாதியின் கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்தல் தான் அவன் உண்மையாய் மனம் திரும்ப காரணமாயிருந்தது. இடைப்பட்ட நாட்களிலே அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை மாற்றங்களும் காரணத்துக்காக ஏற்பட்ட மனம் திரும்புதல். எதற்காக ஏற்பட்ட மனம் திரும்புதல்? காரணத்துக்காக ஏற்பட்ட மனம் திரும்புதல். 9:28 திரும்ப வாசிங்க. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி அவர்கள் இப்ப உண்மையா அதான் லிவர் கேன்சர். அவர்கள் இந்த சூழ்நிலையில விரும்பாத ஒன்றில கர்த்தர் ஒப்பு கொடுத்த உடனே அவர்கள் உண்மையாய் மனம் திரும்பி ஹல்லேலூயா அவரை நோக்கி கூப்பிட்ட போது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு ஹல்லேலூயா உண்மையாய் மனம் திரும்பின போது பரலோகத்திலிருந்து தேவன் கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலையாக்கினீர். உண்மையான மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், விரும்பாத சூழ்நிலைகளில் எல்லாம் தேவன் மனம் திரும்பினவன் என்று நம்மை நினைத்துக் கொண்டு நாம் இருக்கும் போது தேவன் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு காரணம். நம்ம இதுல வேற கேள்வி கேட்போம், ரட்சிக்கப்படாதவெல்லாம் நல்லா இருக்கிறான், அவனை பாரு இவனை பாரு, முத்துசாமியை பாரு, செச்சாமியை பாரு, அந்த சாமியை பாரு, இந்த சாமியை பாரு, முனிச்சாமியை பாரு, அவன் எல்லாம் நல்லா இருக்கான். நம்மளை மட்டும் ஆண்டவர் இப்படி பண்றாரு? இது நம்முடைய கேள்வி. என்னமோ ரட்சிப்பின் உச்ச கட்டத்துல நின்று குதிக்க போற மாதிரி.
இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தா உன் ரட்சிப்பை குறித்து நீயே ஒரு கேள்வி கேளு, பூரணமாய் மனம் திரும்பி இருக்கிறேனா? ஏனென்றால் நெகேமியா 9:28 சொல்லுகிறது, ஒரு ரட்சிக்கப்பட்டவன் என்று ஒருவன் சொல்லியும் கர்த்தர் அவனை அவன் விரும்பாத சத்துருக்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவனிடத்துல உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. உண்மையாய் மனம் திரும்பின போது கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு, ஆமே ஜெபிக்கிறோம். சில அநேக நேரத்துல ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபத்தை குறித்து நாமே சொல்லுகிறோம். நம்ம ஜெபத்தை குறித்து எழுத சொன்னா எழுதுறதுக்கு புஸ்தகமே பத்தாது, அட்டையே பத்தாது, அவ்வளவு எழுதுவோம். கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், கவலையோடு ஜெபிக்கிறேன், கதறி ஜெபிக்கிறேன், அப்படி ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன், ராட்சாமத்திலே ஜெபிக்கிறேன். சிலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யோபுவை போல ஜெபிக்கிறேன், தாவீதை போல ஜெபிக்கிறேன். ஆனா இவங்க எல்லாம் ரொம்ப உத்தமமாய் ஜெபிப்பது போலவும் ஆண்டவர் இரக்கமே இல்லாமல் காதை அடைத்து கொண்டிருப்பது போலவும் அநேக நேரத்துல நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஜெபம் கேட்கப்படலைன்னு சொன்னா உடனே ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என் ரட்சிப்பு பூரணப்பட்டது தானா? ஏன் பதில் இல்லை என்று கேட்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய ரட்சிப்பு பூரணப்பட்டது தானா? ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பு பூரணப்பட்டு இருக்கிறதா? நான் உண்மையாக மனம் திரும்பி இருக்கிறேனா? இல்லை என்று சொன்னால் கள்ளத்தனமாய் மனம் திரும்பி இருக்கிறேனா? நான் உண்மையா மனம் திரும்பி இருக்கிறேனா? இல்ல நான் கள்ளத்தனமாய் மனம் திரும்பி இருக்கிறேனா? பதில் கிடைக்காம போறதுக்கு அநேக வேலைகள்ல காரணம் நம்முடைய மனம் திரும்புதல் பூரணம் அடையாததினாலே. நம்முடைய மனம் திரும்புதல் பூரணம் அடையாததினாலே. நல்லா கவனிங்க. ஒருத்தன் ஜெபம் பண்ணா, எங்க இருந்து ஜெபம் பண்ண தெரியுமா? சிலுவையிலிருந்து ஜெபம் பண்ணா. வலது பக்கம் ஒருத்தன், இடது பக்கம் ஒருத்தன், இல்லையா? வலது பக்கம் ஒருத்தன், இடது பக்கம் ஒருத்தன். ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இயேசுவை என்ன செய்தார்கள்? வாயில வந்தபடி பேசினார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்துதான். இயேசு பாருங்க அமைதியா இருந்தார். ஆமென். சரீரத்துல வேதனை இருக்கிற நேரம் யாராவது நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா கண்ணா புண்ணான்னு, அந்த நேரம் ரொம்ப அமைதியா இருக்க முடியும் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன வேதனை இருக்கும் அது, இல்லையா? ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய அமைதி, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எதுவும் பேசல. ஆமே. நீங்க கேட்கலாம், வாய் திறந்து பேசினாதான் சுவிசேஷம்னு. இல்ல, நீ வாய் தராம இருந்தாலே சுவிசேஷம் தான். என்னையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே. வாய் திறந்து பேசினாதான் சுவிசேஷம் அல்ல. சில சூழ்நிலைகள்ல நீ வாய் தரமாம இருந்தாலே அது சுவிசேஷம். என்ன என்ன? அல்லேலூயா. ஆமே. உண்மையா இல்லையா? இயேசுநாதர் அந்த இடத்துல நடு சிலுவையில் இருந்துகிட்டு ஒரு வார்த்தை பேசல. நான் ஒரு நீதிபரன் ஆயிட்டே, நீ என்னை பத்தி இப்படி பேசலாமா? என்னை பத்தி பேசினா நல்லா இருப்பியா? மன்னிப்புகள் எல்லாம் ஒண்ணுமே பேசல. சிலுவையில் அமைதியா இருந்தாரு. அல்லேலூயா. ஆமே. அமைதியா இருந்தாரு. ஒருத்தன் பார்த்தான், இவ்வளவும் நம்ம பேசுறோமே, வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசுறோமே, இல்லையா? நமக்கு வேதனை தாங்க முடியாம தான் இப்படி அடுத்தவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படி? அவன் திட்டுறதுக்கு காரணம் இயேசுநாதர தன் வேதனையை அவனாலேயே தாங்க முடியல. சிலுவையில் அரைஞ்ச வேதனை, குத்துன வேதனை, அடிச்ச வேதனை அவனாலேயே தாங்க முடியல. அதனாலதான் வேற வழியே இல்லாம நடுவுலக தொங்கிக்கிட்டு இருக்கிற இயேசுநாதரை பிடிச்சு கண்ணா பின்னாடி பேசுறான், இல்லையா? இவ்வளவும் பேசியும் இயேசுநாதர் ஒண்ணுமே பேசலங்கமோ. ஒருத்தை மட்டும் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கான், அடுத்தவன் பேச்சை நிறுத்திட்டான். நல்லா கூர்ந்து கவனிச்சான், ஒரு வார்த்தையுமே பேசல. ஆமே. உடனே வசனம் அவன் கண்டு கொண்டான். என்ன தெரியுமா? இவன் ஒரு நீதிபரர். இவர் யார்? ஒரு நீதிபரர்.
இத்தனை வார்த்தைகளை நாம் பேசியும் கூட ஒரு வார்த்தை கூடாத பேசாத இவர் நீதிபரர் என்பதை கண்டு கொண்டான். ஆமென். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? சில வேளைகள்ல வாய் பேசாம நம்ம இருப்பதே அட்லீஸ்ட் ஒரு மனுஷனுக்காவது ரட்சிப்பு உண்டாகும். என்ன? அல்லேலூயா. ஆமென். புரியுதா? ரொம்ப வாயை திறந்து பேசுனீங்கன்னா சில வேளைகள்ல பின்மாற்றமாகி போயிடுவான். அமைதியா இருந்தாரு இயேசுநாதர், ஒரு வார்த்தை பேசல. அவன் உடனே சொல்றான், இவர் யாரு? ஒரு நீதிபரர் என்று சொல்லிவிட்டு அன்னைக்கு அப்ப உடனே மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு வேதனை, இப்படிப்பட்ட ஒரு நீதிபரரை கண்டதையும் பேசிட்டனே என்று சொல்லி தன் உள்ளத்திலே மனஸ்தாபப்பட்டு உண்மையான மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே ஏற்பட்டது. உண்மையான மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே ஏற்பட்டது. ஃபாஸ்டிங் இருக்க ஜெபம் இல்ல. நீங்க சொல்றீங்களே கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண அவனுக்கு நேரம் இல்ல. நடுராத்திரியில் விழித்திருந்து ஜெபம் பண்றேன்னு சொல்றீங்களே, அந்த ஜெபம் எல்லாம் பண்றதுக்கு அவனுக்கு நேரமே இல்லை. மனம் திரும்பினான். உண்மையா மனம் திரும்பினான், கள்ளத்தனமாய் அல்ல, உண்மையாய் மனம் திரும்பினான். ஒரே ஒரு ஜெபம். இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்போது இந்த அடியேனை நினைத்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பிட்ட ஆண்டவரே, நீ நீதிபரர் என்பதை உம்மையும் ஒரு திருடன் நினைச்சுதான் நான் திட்டினேன். ஆனா நீ திருடன் அல்ல, நீ ரட்சிக்கிற நீதிபரர், நீ தேவனுடைய குமாரன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அவன் அறிந்து ஆண்டவரிடத்திலே ஒரே வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது இந்த அடியேனை நினைச்சுக்கிறீங்கப்பா. பெரிய ஜெபம் அல்ல, ஒரு சின்ன ஜெபம், ஒரு குட்டி ஜெபம், ஒரு புழுக்க ஜெபம். என்ன ஜெபம்? சின்ன ஜெபம், குட்டி ஜெபம், ஒரு புழுக்க ஜெபம். ஆண்டவர் சொல்லல அவனை பார்த்து, பரலோகத்துல போய் நாங்கள் முடிவெடுத்து உனக்கு சொல்லுகிறோம் என்று. உடனே பதில். உண்மையான மனம் திரும்புதல் இவனுக்குள்ளே உண்டு என்று ஆண்டவர் கண்டார். நல்லா கவனிக்கணும். சிலருக்கு பதிலே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் இவனிடத்துல உண்மையான மனம் திரும்புதலே இல்லைன்னு. அதனால தான் பதிலே இல்லை. ஹலோ, இப்ப புரியலையா? உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ளே இருந்தால் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை அவர் செய்வார். ஆமென். தானியேலுக்குள்ள இருந்தது உண்மையான மனம் திரும்புதல். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமான புருஷன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது. ஹல்லேலூயா. இன்னும் நீ ஜபிக்கல, இன்னும் என்கிட்ட உன்னுடைய விண்ணப்பத்தையே நீ இன்னும் வைக்கல, நீ முழங்கால் தான் போட்ட. ஆனா உன் இருதயத்தினுடைய விண்ணப்பம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? நீ மனம் திரும்பினவன். யாரு? ஹல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் முழங்கால் படியின் முன்பே கர்த்தர் சாங்ஷன் பண்ணிடுறாரு. என்ன? ஹல்லேலூயா. பதில் கிடைக்கலன்னு சொன்னா ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. ரெண்டு பேருமே ஜெபிக்கிறான். ஒருத்தனுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கல, ஒருத்தனுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. புரியுதாங்க? அதுல ஒருத்தன் நீங்க தான். புரியுதா? உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரை, என் மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது? உண்மையான மனம் திரும்புதல் இல்லையா ஆண்டவரே? எந்த காரியத்துல நான் மனம் திரும்பாம இருக்கிறேன், அதை நீர் எனக்கு உணர்த்தும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டு உன் மனம் திரும்புதலை பரிபூரணமாக்கி ஆண்டவரிடத்திலே பதிலை பெற்றுக் கொள்ளலாம். கடைசி நேரம் வரைக்கும் திருடனாய் இருந்தவன் உண்மையாய் மனம் திரும்பி விட்டான் என்று ஆண்டவர் கண்டபோது அவன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தது உண்மையானால்
ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்காமல் இருக்கிறார் என்று கேள்வி கேளுங்க. உங்க ரட்சிப்பை குறித்து ஆண்டவரிடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. பரிபூர்ணமான ரட்சிப்பு என்னிடத்திலே உண்டா? முழுமையாய் நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? ஏனென்றால் முழுமையாய் மனம் திரும்பின எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் அப்போதே பதிலை கொடுத்தார். ஆமென். கர்த்தர் அப்போதே என்ன செய்தார்? பதில் கொடுத்தார். இரண்டாவதாக வாசியுங்க, யோபு 22:23. Job chapter 22 verse 23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நல்லா கவனிக்கணும். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் எது மனம் திரும்புதல்? உன் அக்கிரமத்தை உன்னை விட்டு உன் கூடாரத்தை விட்டு நீக்குவதுதான் உண்மையான மனம் திரும்புதல். ஆமென். எது உண்மையான மனம் திரும்புதல்? உன் அக்கிரமத்தை உன்னை விட்டு உன் கூடாரத்தை விட்டு நீக்குவதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அந்த உண்மையான மனம் திரும்புதல் உனக்குள்ளே இருந்தால் யோபு சொல்லும் போது சொல்லுகிறார், நீர் திரும்பவும் கட்டப்படுவீர். ஆமென். நீர் என்ன செய்யப்படுவீர்? நீர் திரும்பவும் கட்டப்படுவீர். திரும்பவும் நீர் கட்டப்படுவீர். திரும்பவும் நீர் கட்டப்படுவீர். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே உடைச்சி இடிச்சு தகர்க்கப்பட்ட ஒரு நிலைமை. அப்படித்தானங்க? உடைச்சி இடிச்சு தகர்க்கப்பட்ட ஒரு நிலைமை. இந்த நிலைமைய எல்லாரும் என்ன சொல்றாங்க? இது என்ன பாபேல் கோபுரம் மாதிரி உடைஞ்சு கிடக்கு, இனிமேல் இது கட்டப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. கட்டப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த நிலைமையில இருக்கிற நேரம் இனி அவ்வளவுதான். சில சூழ்நிலைகள் நம்மை பார்த்து மற்றவர்கள் பரிதபிக்க கூடிய நிலைமைகளிலே காணப்படும். சில சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும். சரியா? நான் அனுபவத்தோட சொல்றேன். என் குடும்பத்தெல்லாம் பார்த்து சில பரிதபிச்சிருக்கிறாங்க. இனி என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ? தேவசகாயம் 3 பொட்ட பிள்ளைகளை வச்சிருக்கிறேன். என்ன ஆகுமோ, இனி எப்படி ஆகுமோ? புரியுதா? அப்படியெல்லாம் என் குடும்பத்தை குறித்து என்னிடத்திலே எங்களிடத்திலே சொல்லாவிட்டாலும், என் தாயாரிடத்திலே சொல்லாவிட்டாலும், மற்றவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வது எங்க காதுக்கு வரும். எப்படின்னு கேட்டா, பரிதபிக்கிற நிலைமையில எங்களை குறித்து பேசினது. அதாவது இறக்கப்பட்டு தான் பேசினாங்க. பாவம், ஒரு பிள்ளைகளுக்கு கூட ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாம செத்து போயிட்டாரியா. ஒன்னும் செய்யாம செத்து போயிட்டாரு. இனி என்ன செய்வாரு? 3 பிள்ளைகளை கையில வச்சுக்கிட்டு இருக்காரு, பொட்ட பிள்ளைகளை. இனி அந்த அம்மா உடா இருந்துகிட்டு என்ன செய்யும்? பாவம் அப்படின்னு பரிதபித்தவர்கள், எங்களை குறித்து பரிதபித்தவர்கள் உண்டு. வசனம் சொல்லி இருக்கு, நீ சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பினால் கட்டப்படுவீர். ஆமென். இடிக்கப்பட்ட நிலைமை நிச்சயமாய் என்ன செய்யும்? இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம ரட்சிப்பை குறித்து கேள்வி கேட்கணும். அப்பா, ஏன் கட்டப்படல? இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் எழுதினது தானே. இது பரிசுத்த ஆவியானவர் எழுதின வசனம் ஆண்டவரே, இல்லையா? இந்த வசனம் இப்படியானால் ஏன் நான் இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறேன்? ஏன் இன்னும் என்னுடைய குடும்பம் கட்டப்படவில்லை? ஏன் என் பிள்ளைகளின் குடும்பம் கட்டப்படவில்லை? ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இப்ப கேள்வி கேட்க வேண்டியதெல்லாம், என்னுடைய மனம் திரும்புதல் பூரணமானது தானா? வசனம் சொல்லி இருக்கிறது, நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால், நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் நீர் மீண்டும் கட்டப்படுவீர். உன் குடும்பம் கட்டப்படும் நிச்சயமாய். ஹல்லேலூயா. நிச்சயமாய். எது அந்த மனம் திரும்புதல்? உன் அக்கிரமத்தை உன்னை விட்டு உன் கூடாரத்தை விட்டு விலக்குவதுதான்
அந்த மனம் திரும்புதல். ஆமென். என்ன அக்கிரமம் என்னிடத்திலே, என்ன அக்கிரமம் என் கூடாரத்திலே காணப்படுகிறது, அந்த கூடாரத்தை விட்டு ஆமென் என்னுடைய அக்கிரமத்தையும் என்னை விட்டு அந்த அக்கிரமங்களையும் நான் நீக்கி போடுவேனே, ஆனால் நிச்சயமாய் என் குடும்பம் மீண்டும் கட்டப்படும். ஆமென். தாவீதினுடைய விழுந்து போன கூடாரத்தை எழுத்து நிறுத்தின கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எடுத்து நிறுத்தினது உண்மையானால், இடித்து போடப்பட்டிருக்கிற உன் குடும்பத்தையும் கர்த்தர் கட்டுவதற்கு உண்மையுள்ளவர். ஆமென். மொத்தத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ளே காணப்படும் போது கர்த்தர் அதை நமக்கு செய்கிறார். அப்படித்தானங்க? அதை நமக்கு செய்கிறார். நீங்க பாருங்க, இளைய குமாரனுடைய ஜீவியத்துல நீங்க பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்ட அந்தஸ்துல இருந்தான், எவ்வளவு பெரிய மேன்மை உள்ளவனாய் இருந்தான் இல்லையா? அவனுடைய முந்தின வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் பாருங்க. இடையில பாத்தீங்கன்னா அவன் ஜீவியம் தாறுமாறாய் போய் ஒன்றுமில்லாதவனாகி அந்த பழைய வஸ்திரம், ஆகாரம் இல்லாத நிலைமை, தேய்ந்து போன பாதரட்சைகள், இப்படிதான் அவன் இருந்தான். எப்படி இருந்தவன் இன்றைக்கு அவனுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு அவனுடைய நிலைமை என்ன? ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஆனால் அவன் தகப்பனிடத்திலே உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு, அவன் வந்தபோது அவன் மீண்டும் கட்டப்பட்டான். ஆமென். உண்மையான மனம் திரும்புதல். அவன் தகப்பனிடத்திலே வந்து சொல்லுகிறான், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் நான் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இல்லையா? சில தான் செஞ்ச பாவத்தை உணர மாட்டான். ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு கிட்டே இருப்பான். அப்படிமா? ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு. இல்ல, கர்த்தர் அதை மன்னிக்க மாட்டார். இதுதான் கள்ளத்தனமான மனம் திரும்புதல். இதுதான் கள்ளத்தனமான மனம் திரும்புதல். புரியுதா? இந்த கள்ளத்தனமான மனம் திரும்புதல் யார்கிட்ட இல்ல? இளையகுமாரனிடத்திலே இல்லை. உண்மையான மனம் திரும்புதல். பரத்துக்கு விரோதமாய், உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன் ஆண்டவரே, நான் இப்ப தகுதி இல்லாத நிலைமையோடு வந்திருக்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும்னு வந்தான். அது எப்படி என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று வந்தான்? உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று தன்னுடைய தகுதி இல்லாத, பாவம் செய்ததின் நிமித்தம் தன்னுடைய இழந்து போன தகுதியை அவன் உணர்ந்தவனாக அவன் வந்தபோது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இழந்து போன அவன், இடிக்கப்பட்டு இருந்த அவன் மீண்டும் கட்டப்பட்டான். மீண்டும் என்ன செஞ்சான்? கட்டப்பட்டான். மனம் திரும்பினால் நீர் மீண்டும் கட்டப்படுவீர். சர்வ வல்லமை உள்ளவர். எப்படி நீ தகர்க்கப்பட்டு இருந்தாலும் நீ இருந்ததை காட்டிலும் மேன்மையான நிலைமையில கர்த்தர் உன்னை கட்டுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். மூன்றாவதாக வாசியுங்கள். உண்மையா மனம் திரும்பினா நமக்குள்ள ஆசீர்வாதம் என்ன? மத்தேயு 18:3. இதோட முடிப்போம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் எப்ப அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்? அந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் மனம் திரும்பும் போது நீங்கள் பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். எப்ப பிள்ளைகளாக மாறுகிறோம்? மனம் திரும்பாத வரைக்கும் அவருக்கு தொல்லைகளா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? மனம் திரும்பாத வரைக்கும் நாம் அவருக்கு தொல்லைகள். மனம் திரும்பிட்டோம்னா நாம் அவருடைய பிள்ளைகள். மனம் திரும்பிட்டோம்னா நாம் யாருங்க? பிள்ளைகள். நாம் அவருடைய பிள்ளைகள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை மட்டும். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதாங்க? எல்லாத்தையும் விடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பி பிள்ளைகள் போல ஆகாவிட்டால். இதுவரைக்கும் பார்த்தோம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். இத சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையாய் நீ மனம் திரும்பாவிட்டால்
பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்தரிக்க மாட்டாய். எத்தனை நாட்களுக்குங்க இப்படியே நீங்க கள்ளத்தனமா மனம் திரும்பினா என்ன ஏமாத்தலாம்? அப்படிதானுங்க? நீங்க கள்ளத்தனமாய் மனம் திரும்பினா உங்க குடும்பத்தை ஏமாத்தலாம். நீங்க கள்ளத்தனமாய் மனம் திரும்பினா சபையில உள்ளவங்களை ஏமாத்தலாம் இல்லையா? எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த முடியும்? கர்த்தர் வர்ற வரைக்கும். வர்ற அன்னைக்கு ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு போயிடும். உண்மைதானே இல்லையா? அன்றைக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அநேகருக்கு முன்பாக எப்படி இருக்கலாம் சொல்லுங்க? நீதிமான்களைப் போல, ஜெப வீரர்களைப் போல, ஊழியக்காரர்களைப் போல, ஆத்மா வாஞ்சி உள்ளவர்களைப் போல, அழிந்து போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களைப் போல, இப்படியெல்லாம் பலவிதத்துல எல்லாரையும் ஏமாத்தலாம். பாஸ்டரை ஏமாத்தலாம், பாஸ்டர் விசுவாசியை ஏமாத்தலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பாஸ்டர் மாதிரி சரியா மனம் திரும்பல, சரியா என்ன செய்யல, மனம் திரும்பல. அப்ப பாஸ்டர் மாதிரி விசுவாசியை ஏமாத்தலாம். அப்படித்தானங்க? விசுவாசிகள் பாஸ்டரை ஏமாத்தலாம். எல்லாரும் சேர்ந்து உலகத்தை ஏமாத்தலாம். எப்படிங்க? பாஸ்டர் விசுவாசி எல்லாரும் சேர்ந்து உலகத்தை ஏமாத்தலாம். எது வரைக்கும்? நம்ம ஏமாத்துற காரியத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அந்த நாள்ல நம்ம ஏமாந்து போவோம். அந்த நாளிலே நாம் ஏமாந்து போவோம். வேதம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆக வேண்டும். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இதுதான் கிளைமேக்ஸ், இதுதான் உச்சகட்டம், இதுதான் உச்சகட்டம். அன்னைக்கு ஏமாந்து போயிட்டோம்னா, அன்றைக்கு ஏமாந்து போயிட்டா, புத்தி இல்லாத 5 கன்னிகைகள், அவங்க பறந்த பரப்பு, மணவாளன் வாராராம், ஐயோ அவரை பார்க்கணும், புரியுதா? ஓடி போய் அந்த விளக்க தூக்குனது, அதை தொடச்சது, அதில் திரிய போட்டது, அவங்க குதிச்ச குதி எல்லாத்தையும் பார்த்தா எல்லாருக்கும் ஐயோ மணவாளனை குறிச்சு இவங்களுக்கு எவ்வளவோ வாஞ்ச பாருன்னு எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. மணவாளன் வந்த அன்னைக்கு தான் தெரிஞ்சு அந்த 5 பேரும் கைவிடப்பட்டாங்க. அந்த கைவிடப்பட்ட 5 பேர்ல நாம் யாரும் இருக்க கூடாது. கைவிடப்பட்டவர்களிலே நாம் யாரும் இருக்கவே கூடாது. ஆண்டவர் தாமே மெய்யான மனம் திரும்புதலை நமக்கு கட்டளையிடுவாராக. ஆண்டவர் உலக ஜனத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா பரவாயில்ல, அவர் யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? தன்னை பின்பற்றின சீஷர்களை பார்த்து சொன்னார். அது ஒரு பெரிய கேள்விதான். நீங்களும் மனம் திரும்பாவிட்டால், ஆமென். அப்ப சீஷர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? ஆண்டவர் நம்ம எல்லாரும் நம்ம மனம் திரும்பிட்டோம்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சீஷர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் நான் என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை பின்பற்றுவது உண்மை, என்னோடு இருக்கிறது உண்மை. அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்களிலே மனம் திரும்பாதவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து ஊழியம் செய்கிறவர்களிலே மனம் திரும்பாதவர்கள் உண்டு. இயேசுவோடு கூட இருந்து ஜெபிக்கிறவர்களிலே மனம் திரும்பாதவர்கள் உண்டு. இயேசு அதைத்தான் சொன்னார், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் இப்படியே அழிந்து போவீர்கள். நம்மெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், நம்மெல்லாம் ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் மனம் திரும்பாமல் போனார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எவைகளிலே நான் மனம் திரும்பணும், எவைகளிலே நான் மனம் திரும்பணும்? ஏன் என்னை சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்தீர்னு கேட்காதீங்க. இனிமேல் ஆண்டவரை பார்த்து கேளுங்கப்பா, சத்துருக்கள் கையில என்ன ஒப்பு கொடுத்துட்டீங்களே, நான் சரியா மனம் திரும்பலையாப்பா அப்படின்னா கேளுங்க. அப்படி வேண்டுமானால் கேளுங்க. ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரே சத்துரு கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, யாரை சத்துருவின் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று. ஆமென். யாரை கர்த்தர் கடன் பிரச்சனைகளின் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று, யாரை அவர்கள் விரும்பாத வியாதிகளின் கரத்திலே ஒப்பு கொடுப்பேன் என்று,
யாரை அவர்கள் விரும்பாத அதிகாரிகள் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு தெளிவாய் போதித்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே வசனத்தை கேட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், கர்த்தாவே உண்மையான மனம் திரும்புதலை நீர் எனக்கு தாரும். உண்மையான மனம் திரும்பல் இல்லாம நாங்க எல்லாரையும் ஏமாத்தலாம், ஆனா வருகை வரும்போது உம்மை ஏமாத்த முடியாது ஆண்டவரே. உம்மை ஏமாற்ற முடியவே முடியாது. எனக்குள்ளே உண்மையான ஒரு மனம் திரும்புதலை நீர் எனக்கு தாரும். துரோகியாகிய சகோதரி கள்ளத்தனமாய் மனம் திரும்பி இருந்தால் என்னுடைய மனம் திரும்புதல் அப்படி இருக்கவே கூடாது. உண்மையான மனம் திரும்புதலை நீர் எனக்கு தாரும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஹல்லேலூயா. எல்லாரும் 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 முக்கியமான 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 செய்தி இது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் அப்படியே அழிவீர்கள். நீங்களும் மனம் திரும்பாவிட்டால், இத்தனை காலங்கள் கூடி வந்து செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இத்தனை காலங்களாக ஆவிக்குரிய சபையிலே அங்கமாய் இருக்கிற என் ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே அழிவீர்கள். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே அழிவீர்கள். புறஜாதியை பார்த்த ஆண்டவர் சொல்லல, எகிப்தியனை பார்த்த ஆண்டவர் சொல்லல, தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது. நீங்களும் மனம் திரும்பாமல் போனால், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே அழிந்து போவீர்கள். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே அழிந்து போவீர்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உண்மையான மனம் திரும்புதலை எனக்குள்ளே கட்டளையிடும், எங்களுக்குள்ளே கட்டளையிடும். ஒரு உண்மையான மனம் திரும்புதலை நீங்க என் வாழ்க்கையில கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. உண்மையான ஒரு மனம் திரும்புதல், அந்த மனம் திரும்புதல் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமும் தொக்கி நிற்காது. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமும் அவன் வாழ்க்கையில அவனை அடிமைப்படுத்தி வைக்காது. அருமையானவர்களே, உண்மையான மனம் திரும்புதல் இல்லாம எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள்ல நாமும் உண்மையான மனம் திரும்புதல் இல்லைன்னா ஏமாந்து போவோம். நம்ம ஏமாந்து போவோம், நம்ம ஏமாந்து போவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஹல்லேலூயா, எனக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதலை நீர் எனக்கு தாரும். ஒரு உண்மையான மனம் திரும்புதலை நீர் எனக்கு தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு உண்மையான மனம் திரும்புதலை தெய்வமே நீர் எனக்கு தாரும். ஹல்லேலூயா. முக்கியமான ஜெபங்க இது, முக்கியமானது. ஏன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது மனம் திரும்புதல் அல்ல. சீஷர்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுநாதருக்கு பின்னால போயிட்டா மனம் திரும்புதல் என்று சொல்லி. ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் அதுவாக இருக்கலையே. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னாலே செல்வதுதான் மனம் திரும்புதல் என்றால், இயேசுவோடு இருந்து ஊழியம் செய்வதுதான் மனம் திரும்புதல் என்றால், இயேசுவோடு கூட இருந்து ஜீவிப்பதுதான் மனம் திரும்புதல் என்றால், இயேசு சீஷர்களை பார்த்து அப்படி சொல்லி இருக்கவே மாட்டாரு. நீங்களும் மனம் திரும்பவில்லை என்றால் அது என் உள்ளத்துல திரும்ப 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 ஒரு ரீங்காரமாய் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்களும் மனம் திரும்பவில்லை என்றால், பிரைஸ் காட். எல்லாரும் 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 ஆண்டவருடைய சமூகத்துலப்பா வேற எதையும் கேட்கல, பொண்ணு வெள்ளி எதையும் கேட்கல. நான் உம்மிடத்துல கேட்பதெல்லாம்
ஒரு உண்மையான மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலை நீர் எனக்கு தாரும். அந்த உண்மையான மனம் திரும்புதலை நீர் எனக்கு தாரும். Praise the Lord. Hallelujah. உண்மையான மனம் திரும்புதல். ஆண்டவரே, நான் என்னமோ நீர் பட்சபாதம் உள்ளவர் போலவோ, நீர் எனக்கு என்ன பிடிக்காததுனால தேவையில்லாம கண்ட காரியங்கள் கையில நீர் என்னை ஒப்பு கொடுப்பது போலவோ நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, அநேக நேரத்துல நான் உம்மை வெறுத்து இருக்கிறேன். ஆனா இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் மனம் திரும்புதல்ல கோளாறு வர்ற நேரம் தான் என்னுடைய மனம் திரும்புதல் பூரணமாகும்படிக்கு நான் விரும்பாத சூழ்நிலைகளில நீர் என்னை ஒப்பு கொடுக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஜெபம் நான் எவ்வளவோ ஜெபித்தேன், எனக்கு பதில் கொடுக்காம இருந்திருக்கிறீர். காரணம் உம்முடைய தவறு இல்ல. ஒன்றை இன்னைக்கு எனக்கு போதிச்சீங்க, என் மனம் திரும்புதல்ல ஏதோ ஒரு கோளாறு. ஆண்டவரே, அந்த கள்ளனே மனம் திரும்பி கேட்டபோது உண்மையானது மனம் திரும்புதல் என்று நீர் கண்டீரே, உடனே நீர் அவனுக்கு பதில் கொடுத்தீரே. உடனே நீர் அவனுக்கு பதில் கொடுத்தீரே. அந்த உண்மையான மனம் திரும்புதலை நீர் எனக்கு தார். அந்த உண்மையான மனம் திரும்புதலை நீர் எனக்கு தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிற அவருடைய கிருபையான வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபையான வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உண்மையான மனம் திரும்புதலுக்கு நாமும் சபையாரும் இந்த நேரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. எங்களை அன்பாய் நேசிக்கிறவரே, எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம். கடந்த 2 வாரங்களாக உண்மையான மனம் திரும்புதலை குறித்து என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வசனத்தை கேட்டதோடு கூட மாத்திரமல்ல, சபையாராகிய நாங்கள் கர்த்தாவே, சீஷர்கள் தங்களுக்குள்ளேயே நினைத்துக் கொண்டிருந்தது போல மனம் திரும்புதலை குறித்து நாங்கள் திருப்தி ஆகாதபடிக்கு ஒரு உண்மையான மனம் திரும்புதலை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருவீராக. நீர் எங்களுக்கு கிருபையை தருவீராக. எங்களோடு பேசின வார்த்தைகளினால் இந்த நாளில் ஒரு உண்மையான மனம் திரும்புதலை எங்கள் ஜீவியத்திலே நாங்கள் பெற்று உமக்கென்று பிரகாசிக்க, உங்க நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இன்றைக்கு சபைக்கு தேவை. ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதல், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதல் இன்றைக்கு சபைக்கு கட்டளையிடும். ஆசீர்வதியும். திருவிருந்து ஆராதனையில் உம்முடைய கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.